சாப்பிடுவது என்பது ருசிக்காக சாப்பிட்றோம், இல்லை பசிக்காக சாப்பிட்றோம் சார். அதெல்லாம் கிடையாது சார். வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் சாப்பிட்றோம், ஆரோக்கியமாக வாழறதுக்கு தான் சார் சாப்பிட்றோம். இப்படி பலவித கருத்துக்கள் மக்களுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே தாந்திரிகமாக சரி, வாழ்க்கை முறையிலையும் சரி, பெரியவங்க நமக்கு சொல்லிட்டு போனது, வாழ்க்கையில் எதற்காக சாப்பிடணும். ருசிக்காக சாப்பிட்றவனுக்கு ஆரோக்கியம் பாதிக்கும். நிறைய பேர் இந்த யூடியூப்பில், எதிர் வீட்டில், பக்கத்து வீட்டில், ஹோட்டலில் இங்கெல்லாம் போய் மெனு கேட்பாங்க. சார் இது எப்படி சார் செய்கிறீங்க, ரொம்ப இவ்வளோ ருசியாக இருக்கே, அந்த ருசி நம்ம வீட்டில் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அதை தயார் செய்வாங்க. அப்படி ருசியாக சாப்பிட்றவங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கத்தான் செய்யும். பசிக்காக சாப்பிட்றாங்க அப்படின்னா அது தப்பு இல்லை, ஆரோக்கியமாக வாழலாம், அளவாக சாப்பிடலாம். அந்த பசி தீர, உலகத்திலேயே கொடிய பசி, அந்த தீராத வியாதி எதுன்னு கேட்டிங்கன்னா பசி தான். பசிக்கு என்னடா மருந்து அப்படின்னா அன்னம் தான், சாதம் தான், சாப்பாடு தான். அப்படி உங்களுக்கு பசிக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம், அளவாக சாப்பிட்டு தெளிவாக இருக்கலாம். எல்லாத்த விட நீங்கள் இந்த பசிக்கு சாப்பிட்றவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு பருக்க சாதம் வந்து கீழே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப அளவாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது, இல்லை ரொம்ப ரொம்ப அதை அனுபவித்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால், கசப்பாக இருந்தாலும் சரி, இனிப்பாக இருந்தாலும் சரி, துவர்ப்பாக இருந்தாலும் சரி, எல்லா உணவையும் அவங்க ரசித்து சாப்பிடுவாங்க. நம்ம என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உணர்ந்து சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த ருசிக்கு சாப்பிட்றவங்க இருக்காங்க பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ருசி மட்டும்தான் வேணும்னுவாங்க. அதே மாதிரி நான் வெஜிடேரியன் சாப்பிடலாமா, வெஜிடேரியன் சாப்பிடலாமா அப்படிங்கிறது அவங்கவுங்க ஆரோக்கியத்தை பொறுத்ததும், உடல் ஆரோக்கியத்தில் அவங்களுடைய பழக்க வழக்கங்களை பொறுத்து மாறும். அதில் நம்ம தலையிட முடியாது. ஆனால் ஆரோக்கியங்கிறது வெறும் நான் வெஜிடேரியன் மாத்திரம் இல்லை. எந்த இடத்துல எப்படிப்பட்ட உணவு தயாரிக்கிறாங்க, யார் தயாரிக்கிறாங்க, என்ன மன உணர்வில் தயாரிக்கிறாங்களோ அதுதான் அந்த உணவில் வந்து சேரும். அதை சாப்பிட்றவங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வுகளும் வந்து சேரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாத்தோட நான் மறுபடியும் சொல்கிறேன், ருசிக்காக சாப்பிடாதீர்கள், பசிக்காக சாப்பிடுங்க, ஆரோக்கியத்திற்காக சாப்பிடுங்க, ஆயுள் பாவம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சாப்பிடுங்க. அதனால்தான் ஜோதிடத்தில் நீங்கள் எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. 16 உருண்டை 16 கவளம் தான் நீங்கள் சாப்பிடணும். இதுதான் மிகப்பெரிய ரகசியம். அப்படி சாப்பிட்டு